தமிழ்நாட்டில் 1.15 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்ற முருகானந்தத்திற்கு தலைவர்கள் வாழ்த்து. அனுபவமும் திறமையும் வாய்ந்தவர் முருகானந்தம் என சீமான் உள்ளிட்டோர் பாராட்டு. IAS பணியை தனியார் மயமாக்குவதுதான் பிரதமர் மோடியின் உத்தரவாதம். பாஜகவின் திரிக்கப்பட்ட ராமராஜ்யம் அரசியல் அமைப்பை அழிக்கவும் இடஒதுக்கீட்டை பறிக்கவும் முயல்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். யுவன் சங்கர் ராஜா வாடகை பாக்கி வைத்திருப்பது காவல்துறை விசாரணையில் அம்பலம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை விசாரிக்க காவல்துறை திட்டம். நீர்வரத்து அதிகரிப்பால் கன்னியாகுமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பால் திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். நீலகிரி பந்தலூர் அருகே வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை கவ்விச் சென்ற சிறுத்தை. குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பகுதிவாசிகள் அச்சம். சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 780 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். சிகரெட் நட்சத்திர ஆமைகளை கடத்த முயன்ற 2 கைது செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. புதுச்சேரி புதுக்குப்பம் கடற்கரையில் ஒட்டகம் மிதித்து வட மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் உயிரிழப்பு. தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டகம் மிதித்ததில் பராமரிப்பாளர் பலியான சோகம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.